ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே என்னிடம் சொல்வாய், ஏன் சாயி, நான் இந்த உலகத்தில் அளவுக்கு மீறிய தவறு செய்து விட்டேனா? போன ஜென்மம் என்று சொல்வீர்கள். போன ஜென்மத்தில் நான் மட்டுமே எல்லா தவறுகளையும் செய்தது போல உலகத்தில் இருக்கும் அனைத்து தண்டனைகளையும் எனக்கு மட்டும் ஏன் தருகிறீர்கள்? வேறு யாருமே தவறு செய்யவே இல்லையா? என்னை போட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை செய்தார். நானோ சின்ன பிள்ளைதானே, எனக்கு என்ன அத்தனை வயதாகிவிட்டதா? ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்குவது இல்லை, நிம்மதியாக உணவு சாப்பிடுவது இல்லை. எப்பொழுதுமே அளவுக்கு மீறிய கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். என்னை எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த கடினமான முற்பாதையிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கள் என்று என்னிடம் கேட்பார். அந்த விஷயத்தில் நீ எந்த விஷயத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டாயோ அந்த விஷயத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே வந்துவிட்டேன். மனதார உனக்கு நான் சொல்கிறேன், மனதார ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ நிறைய நேரத்தில் துரோகத்தை சந்தித்திருக்கலாம், ஆனால் இந்த சாயிடம் இருந்து துரோகத்தை சந்திக்க மாட்டேன், ஏமாற்றத்தை இந்த சாய் கொடுக்க மாட்டேன். சாயாகிய நான் ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் காலம் முழுவதும் எப்படியாவது அந்த வாக்கினை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக மிக தீர்க்கமாக இருப்பேன். என்னுடைய முழு நேரமும் முழு விஷயமும் நீ மட்டுமே. நீ மட்டுமல்ல, என்னுடைய உலகத்தில், அதாவது என்னுடைய உலகம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள், என்னை நம்புபவர்கள், என்னை அப்பாவாக பார்ப்பவர்கள், அப்புறம் என்னை தெய்வமாக பார்ப்பவர்கள். என்னை எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு விஷயமானது கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கிடைக்கும். நான் இப்பொழுது எதற்காக வந்தேன்? உன்னுடைய அனைத்து கவலைகளையும் தீர்த்து வைக்குவேன். உன்னுடைய அனைத்து விதமான மன உளைச்சல்கள் அனைத்தையும் நான் கண்டிப்பாக தீர்த்து உன்னை இன்னும் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். துரோகம், கண்ணீர் எல்லாமே, அதாவது துரோகம், கண்ணீர் எல்லாமே நீ பார்த்து விட்டாய். இதற்கு மேல் நீ புதிதாக பார்க்க போவது ஒன்றுமல்ல, எல்லாமே நீ ஏற்கனவே பார்த்த ஒன்றுதான். அந்த அனைத்தையும் நான் சரி செய்ய போகிறேன். அதால் நீ சிந்திய கண்ணீர், நீ சிந்திய அனைத்து விஷயத்தையும் நான் மாற்றி உனக்கான ஒரு விடியலை தரப்போகிறேன். இரவு தூங்குமா, நேரத்திற்கு தூங்கி நேரத்திற்கு எழுந்து உன்னுடைய வேலையை செய். கண் விழிக்காதே, எப்பொழுதுமே கண் விழித்து தவறு செய்யாதே. அது உன்னுடைய உடலுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு கெட்ட விஷயமாகும். உன்னுடைய உடலை பார், அப்புறம்தான் அடுத்தடுத்த விஷயம். நீ இந்த பூமியில் அழகாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சீக்குப்பிணி இல்லாமலும் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணிவே வேறு யாரும் அல்ல, நீதான். மற்றவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வேண்டுமானால் வார்த்தைக்காக நான் இங்கு சம்பாதிப்பதினால்தான் இந்த விஷயம் நடக்கிறது, நான் இந்த விஷயத்தை செய்வதனால்தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய பார்வைப்படி நீதான் அந்த குடும்பத்திற்கு ஆணிவேர். அழகாக தூங்கு, அழகாக சாப்பிடு. உனக்கு பிடித்தது எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அது போல நடத்து. எல்லாம் ஒரு காலம் மாறக்கூடிய ஒன்று. நீ நினைக்கிற கஷ்டமே நம்மை விட்டு போய்விட்டது, நீ இப்படிதான் நினைக்க வேண்டும். கஷ்டமே நம்மை விட்டு போய்விட்டது, சந்தோஷமும் வரும் என்பதை நினைக்க வேண்டும். ஆனால் நீ எப்படி நினைக்கிறாய்? நம்மை விட்டு ஏற்கனவே சந்தோஷம் போய்விட்டது, எப்படி கஷ்டம் மட்டும் நம்மிடம் திரும்ப வரும். சந்தோஷம் கஷ்டம்தான் இனிமே நம்முடைய வாழ்க்கையில் என்று நீ நினைக்கிறாய். அதை நினைக்கக்கூடாது. அதை நினைக்க நினைக்க உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரும், உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும், எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது, எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாது. அவரவர்களுடைய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தது போலவே அவரவர்களுக்கு தேவைக்கு தகுந்தது போலவே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். யாரையும் எப்பொழுதும் நம்பி எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்கிவிடாது. ஒரு காரியத்தில் ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ அதை நீ இறங்கப் போகிறாய் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதார நினைத்துக்கொள். என்ன தெரியுமா? உன்னால் முடியும் என்றால் இறங்கு. அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தாங்கிக் கொள்வாய் என்றாலும் அதில் இறங்கு. ஆனால் மற்றவற்றை தேவையில்லாமல் இறங்கி எந்த ஒரு விதத்திலும்
கஷ்டப்பட்டு விடாதே. ஏனென்றால் இன்று சிரித்துக்கொண்டு பேசி நீ இதை செய் என்று சொல்பவர்கள் நாளை கண்டிப்பாக என்ன தெரியுமா சொல்வார்கள்? நான் சொன்னால் நீ செய்து விடுவாயா என்ற வார்த்தையை சொல்வார்கள். அப்புறம் நீ எங்கு இருக்க வேண்டும்? தனியாகத்தான் இருக்க வேண்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். எல்லா நேரத்திலேயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தெய்வத்தின் மீது உண்டாகட்டும். நீ தொலைத்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். ஏனென்றால் நீ எதெல்லாம் தொலைத்தாய் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். தொலைத்தது அனைத்தையுமே மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு விஷயம் நடக்கும். பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பான ஒரு அப்பாவாக இருந்து எல்லாமே செய்து தர வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். நீயும் என்னிடம் சொல்வாய், நான் பொறுப்பாக இருக்கிறேன், பொறுப்பாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை கரை சேருங்கள் சாய் என்று. கண்டிப்பாக அம்மா. நீ சொல்லி நான் கேட்காமல் இருப்பேனா? நீ சொல்லி எந்த ஒரு விஷயத்திலேயும் இல்லை என்று சொல்லவும் இல்லை. நான் இதை உனக்கு செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னதும் இல்லை. எல்லா விஷயத்தையுமே செய்வேன், உனக்காகவே செய்து கொடுப்பேன். ஏற்றங்கள் இருக்கும். இனிமேல் ஏற்றங்கள் இறக்கங்கள், ஏற்றங்கள் இறக்கங்கள், ஏற்றங்கள் இறக்கங்கள், ஏற்றங்கள் என்று இப்படி உன்னை சித்திரவதையே செய்யாது. ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, நேராக ஏற்றங்கள் மட்டுமே. உன் தொழிலா இனிமேல் வளர்ச்சியை பார்க்கும், உன் குடும்பமா வளர்ச்சியை பார்க்கும். நீ வளர்ச்சியை பார்ப்பாய். உன்னுடைய தொழிலால் உனக்கு அதிக பணங்கள் வரும். இதனால் உனக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். யாரெல்லாம் உன்னை இதுவரைக்கும் மதிக்காமல் தான் தான் என்ற ஒரு அகந்தை சுற்றி கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே மனம் திறந்து நீ இருப்பதினால்தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்காவது ஒரு நிலைமைக்கு இருக்கிறது என்று அவர்களே அவர்கள் வாயால் சொல்லும் அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தை நீ நிச்சயமாக படிப்படியாக கொண்டு வருவாய். ஆனால் ஒன்று, உன்னுடைய உடலை பார்த்துக்கொள். அழகாக தூங்கி அழகாக சாப்பிட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கு வா. காலை 4 மணிக்கு எழுந்து விளக்கேற்று. அதற்கு பிறகு உன்னுடைய அன்றாட வேலைகளை பார். இரவு 10 மணிக்குள் தூங்க ஆரம்பி. காலையில் சாப்பிடு, மதியம் சாப்பிடு, இரவு சாப்பிடு. எந்த நேரத்தையும் இது எனக்கு பசிக்கவில்லை என்று ஒதுக்கி விடாதே. நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்கி ஒரு அழகான வாழ்க்கைக்குள் வாருங்கள். எதற்காக காலம் நேரம் ஒன்று இருக்கிறது. காலை 8 மணிக்கு சாப்பிடுங்கள், மதியம் 1 மணிக்கு சாப்பிடுங்கள், இரவு 8 மணிக்கு முன்பு சாப்பிடுங்கள், 10 மணிக்குள் போய் தூங்குங்கள். இதுவே வாழ்க்கையாக வைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சாய் இருக்கிறேன். நிதானத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது எல்லாமே நன்மையாகவே நடக்கிறது. சிரித்து சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.